ஹாய் ஹலோ வெல்கம் டு வெனஸ்டே ஈவினிங். வெனஸ்டே ஈவினிங் இந்த இன்சென்ஸ் ஹோல்டர் வாங்கினதுலேருந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. பெட்ரூமே நல்லா மணக்குது. டெய்லி ரோஜா ஃப்ளேவர், மல்லிகை ஃப்ளேவர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆயில் நம்ம ஊற்றும்போது அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குது. ஹஸ்பண்டே பரவாயில்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னாங்க. அதாவது மைல்டு தான், அவ்வளோ நல்லா இருந்தது. சாக்ஷி ஹேர் கட் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சு. எப்போவுமே பொண்ணுக்கெல்லாமே ஹோம்ஒர்க் சைன் பண்ணி நான் கொடுத்துருவேன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ரப்டி வந்து அவ்ளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சின்ன வயசில குல்ஃபி வண்டி வரும். அப்புறம் எல்லாம் ஓடி போய் ரூ. 5 ரூ. 4 ரூ. 3லாம் வித்தாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அவ்ளோ இதா இருக்கும். எப்படி சொல்லுது, இந்த குச்சி ஐஸு, பால் ஐஸு சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து புடிச்சது அப்படின்னு சொன்னா, இந்த ஃப்ளேவர் தான் சொல்லலாம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு வேற எந்த ஃப்ளேவரும் தெரியாது. அ அவ்ளோ அழகா இருந்ததுங்க. ஒவ்வொரு தடவையும் நான் இந்த குல்ஃபி தான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டெல்லாம் நெறைய வாங்கிட்டு வந்தாங்க. இந்த ஃப்ரூட் பாஸ்கெட் வாங்கினது ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. சின்ன சின்ன கொசு, இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ட வந்து ஸ்பாயில் பண்ணாம இருக்கு. ஸோ, அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எப்பயுமே அளவா ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாக்ஷி வந்து மேம் சொன்னாங்க, "சாக்ஷி ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப அழகா இருக்கு. கிளாஸ்லயே அவ ஹேண்ட் ரைட்டிங் தான் பெஸ்ட்டு" அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் சின்ன பொண்ணு இவ்வளோ இம்ப்ரூவ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. 2வது வந்து கிளாஸ்ல எல்லாரும் வோட்டிங் பண்ணாங்களாம். அதில வந்து ஃபேவரட்டு ஃப்ரெண்ட்லி சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷிக்கு தான் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து இப்போ ரீசென்ட்டா ஆர்டர் போட்டு வாங்குனோம். ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. ஏன்னா இந்த டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம் இப்போ மழை காலம், வெயில் காலம் இந்த இதுக்கெல்லாம் இந்த பூச்சிக, குளவி எல்லாம் பறந்து வராம இருக்கறக்கு இந்த மஸ்கிட்டோ நெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டுக்கு வந்து ஏதாவது டிஃபன் இருந்தது, கொஞ்சம் சாப்பாடு இருந்தது. சரி, ஓகே, அதுக்கு வந்து சாப்பாட்டுக்கும் வேணும், தோசைக்கும் வேணும் அப்படின்னா அந்த தக்காளி வதக்குறதாங்க. ஏன்னா தக்காளி பஜ்ஜினா ஹஸ்பண்ட் சண்டைக்கு வந்துருவாரு. "என்ன வாழைக்காய் பஜ்ஜிக்கு பதிலா தக்காளி பஜ்ஜின்னு சொல்ற?" அப்படின்ட்டு. அதனால வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்குனது தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து தோசையும், ஆம்லெட் எல்லாமே சுட்டு குடுத்தாரு. அப்புறம் நானும், பொண்ணுங்க எல்லாமே அப்படியே உட்காந்து சாப்பிட்டோம். அது என்னமோ அந்த சாப்பாட்டுக்கும், இந்த தோசைக்கும் தக்காளி வதக்குறது அவ்வளோ சூப்பரா இருக்கும். நைட் டைம்ல நம்ம அலட்டிக்காம சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அது இதுன்ட்டு அரைக்க வேணாம். சும்மா சட்னி அரைச்சாலும் சில பேருக்கு போர் அடிக்கும். சும்மா வந்து வேற ஏதாவது சாம்பார் வச்சாலும் போர் அடிக்கும். ஸோ அந்த மாரி டைம்ல இந்த மாரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு டீ வந்து ஹஸ்பண்டுக்கு போட்டு குடுத்தேன். நானும் குடிச்சேங்க. அது பார்த்தீங்கன்னா, டீ வந்து நைட் எப்பவுமே சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்க 4 பேர் டீ குடிப்போம். தேங்க் யூ.